ஹாய் மக்களே, வணக்கம், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நச்சுன்னு 3 அப்டேட்டு துபாய் பற்றி. இதை நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள். விசிட்டிங் விசாவில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிவிங்க. இதுதான் இப்போதைக்கு நடைமுறைகள் துபாயில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. முனிசிபாலிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்கு. முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. வீடியோ நம்ம இந்தியாவிலேருந்து விசிட்டிங் விசாவுக்கு துபாய்க்கு வரவங்க கண்டிப்பாக வந்து 5000 திரம்ஸ் கையில் இருக்கணும். நம்ம ஊர் காசுக்கும் 1,13,000 வருது. அந்த அமௌண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. அதோட வந்து எங்கே தங்க போகிறீங்க, ரூமில் தங்க போகிறீங்களா இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தங்க போகிறீங்களா, அந்த ஒரு ரிப்போர்ட் வேணும். அதோட என்னென்னா ரிட்டர்ன் போகும்போது டம்மி டிக்கெட் இருக்கக்கூட, ஒரிஜினல் டிக்கெட் இருக்கணும். 3 மாதம் எங்கே இருக்க போகிறீங்க எல்லாமே இங்கே இருக்க முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இல்லைனா ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக முடியும். அப்படி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியே கிளம்பிடுவீங்க. என்ன அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ இது வந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே ட்ராவல்ஸில் நீங்கள் டிக்கெட்டு போடுறீங்களோ, விசிட்டிங் விசாவில் வரீங்களோ, ட்ராவல்ஸ் மூலியமாக தான் வருவீங்க. நல்லா கன்ஃபார்மாக கேட்டுட்டு எல்லாமே ப்யூராக இருந்தால் மட்டும் துபாய்க்குள்ளே நீங்கள் உள்ளே வர முடியும். ஓகேங்களா? இல்லை விசிட்டிங் விசாவில் வந்து நான் ஜாப்க்கு வரேன்னா அந்த ஜாப்போட லெட்டர், கன்ஃபார்ம் லெட்டர், சரிங்களா? அந்த கம்பெனியோட கன்ஃபார்ம் லெட்டர், 3 ஜாப் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபார்ம் லெட்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இதுதான் இப்போதைக்கு நிலவரம், டிடிஎல் அப்டேட். தொடர்ந்து துபாய் அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை போய் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.